அப்ப நீ என்ன பண்ணுவ, நீ கீழ்ச்சிட போறியா அப்படின்னு நினைக்கலாம். ஐயா எனக்கு ஒரு பாணி இருக்குங்க, ஓகே, நீங்க நினைக்கலாம் கட்சியிலே சேரல இவன் எப்படி அப்படின்னு பலர் கிண்டல் பண்ணலாங்க. எல்லாத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு அதிசய நிகழ்வு இது. என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி என் தந்தைன்ட்டேன், அவர் விரைவில் என்னை அழைப்பாருன்ட்டேன், ஞானின்ட்டேன். எனக்கு முன்கூட்டியே எனக்கு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே சொல்றேன். நான் இட்ஸ் கிளீன் வாஷ் அவுட். திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பீர்கள், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி ரஜினிகாந்த் பெண்களை அனுபவிச்சுட்டு இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல ஒன்னு எழுதி கொடுத்து அனுப்புவாராம். எழுதி கொடுத்து அனுப்புனா அதை பேப்பரை கொண்டு போய் உங்க மனைவி லதா ரஜினிகாந்த் அவங்கள்ட்ட போய் காமிக்கணுமா. காமிச்சா அவங்க பணம் கொடுப்பாங்களாம். எவ்வளவு கொடுப்பாங்க, காத்திருக்கணும் போயிட்டு. அந்த அம்மாவை அதான் அட்டகாசம்னா அட்டகாசம், உச்சத்தின் அட்டகாசம். காத்திருந்து அந்த பெண் அவர்கிட்ட படாத பாடுபட்டு அனுபவிச்சதும் இல்லாம போய் காத்திருந்து அந்த போய் காட்டினா ஏதோ ஒரு 5000 10,000 ஒரு பிச்சை போடுற மாதிரி பிச்சை போட்டு அனுப்புவாங்க. அப்போ விஷ பாம்புன்னுவேன். லதா ரஜினிகாந்த் மிகப்பெரிய விஷ பாம்பு. இந்த காம கொடூரர்களின் பல்லை புடுங்கிறதுக்கு சரியான ஒரு ஆள் அமைச்சிருக்கு, புடுங்கி எரிஞ்சிருவேன்.